கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கானான் ஊர் திருமணத்தினுடைய இன்னைக்கு 6வது செய்தியை தியானிக்க இருக்கிறோம். கானான் ஊர் திருமணம் 6வது செய்தி. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்காம் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நாம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். என்றென்றும் நடத்திடம் எந்தன் ராஜா, என்றிடம் நடத்திடம் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்கைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்கைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லாம். சரி, நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடிப்படையான காலத்தை நம்ம பார்க்கிறோம். கானான் ஊர் திருமணத்தை குறித்து பார்த்தாச்சு. இது எதற்காக ஆண்டவர் அதை செய்தார் அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம். இதுதான் கீ அல்லது மோட்டிவ். நோக்கம், எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு ஊழியக்காரர் வந்து அவங்களை பார்த்து பிரைசலார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோட வர்றாங்க, சும்மாலாம் வரமாட்டாங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானான் ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% கடவுள், 100% மனிதன். தன்னுடைய தெய்வ தத்துவத்தை பரலோகத்தை விட்டுட்டு ஒரு சாதாரண மனிதனாக வருகிறார். ஆனா அவருடைய சீசர்கள் நாம் அவர் விசுவாசிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அந்த மகிமையை வெளிப்படுத்தின உடனே அடுத்து என்ன நடக்குதுன்னா, அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார். இதுதாங்க அடிப்படை. சீஷர்கள் நம்முடைய ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறதுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். 2 காரியத்தை உங்களுக்கு காமிச்சு. கப்பர்நகூம்ல ஒரு ராஜாவுடைய மனிதன் வருகிறார். அவருடைய மகன் மரண வியாதியில் இருக்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எந்த வேலையில அந்த வார்த்தையை அனுப்புறாரோ அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிறார். அவங்களுக்கு ஒரு விசுவாசம், ஒரு சம்பவம். 2வது யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல பெதஸ்தா குளத்துல ஒரு 38 வருஷமாக நடக்க முடியாத ஒரு சப்பானிய படம், நடக்க முடியாத ஆண்டவர் நடக்க வைக்கிறார். அது ஓய்வு நாள் அன்னைக்கு செய்கிறார். ஓய்வு நாள் அன்னைக்கு ஏன் செய்கிறார் அப்படின்னு நான் கேட்டானா, அந்த ஓய்வு நாளுக்கும் நான் தான் கடவுள். ஆனா மக்கள் அவர் மேல விசுவாசம் வைக்காதவர்கள் அவரை கொலை செய்ய வகை தரும். அது தேவை. சரி, 2 சம்பவத்தை பார்த்தோம். இன்னைக்கு 3வதாக நம்ம பார்க்க போறோம். 6வது அதிகாரம் 4வது வசனம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது வசனம், அவர் வியாதியகத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடினாலே. எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்யறாங்களோ பின்னாடி ஒரு கூட்டம் அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். ஏன் நான் அற்புதம் செய்வேன், நீ அதை பார்த்து விசுவாசிக்கணும். ஓவர். சரி, ஆனா இப்ப 4வது வசனம் தான் கீ வார்த்தை. நம்ம அந்த 4வது வசனத்தை யோவான் 6வது அதிகாரம் 4வது வசனம் அது மேலாப்புல வாசிட்டு போயிடும். 6, அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பாஸ்கா சமீபமாக அநேக பண்டிகைகள் அனுசரிப்பார்.
ஆனா இது ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை, பஸ்கா பண்டிகை. ஏன் பஸ்கா பண்டிகை முக்கியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பஸ்காங்கிறது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு பஸ்கா. சரி, இதை நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்து எப்படி இந்த ஒரு அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிறார் பார்க்க இருக்கிறோம். சரி, 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 6வது அதிகாரம் 8வது. அப்பொழுது அவருடைய சீஷர்களில் ஒருவனும் சீமோனின் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவர்களை நோக்கி, அந்திரேயா இயேசு கிறிஸ்துட்ட ஒரு பையனை கொண்டாடுறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 வார்கோதுமைகளும் அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இந்த அந்திரேயாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வெறும் கையா வரமாட்டார். வரும்போது யாரையாவது ஒரு ஆளை இயேசு கிட்ட கூட்டிட்டு வர. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். யோவான் 1வது அதிகாரம் 40வது 1:40. யோவான் சென்ற பின்பு அவருக்கு பின் சென்ற 2 சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாக தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டான். பின்பு அவனை இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தான். எல்லாருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள் இருக்கும். ஆனா இவருடைய தாளந்து என்ன அப்படின்னு இயேசுட்ட வரும்போது வெறும் கையா வரமாட்டார். இங்க சீமனை கூட்டிட்டு வந்தார். இப்ப நம்ம வாசிக்கிற வசனத்துல யாரை கூட்டு வர்றாரு சொல்லுங்க? ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வர்றோம். இதற்கப்புறம் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்திரேயா வெறும் கையா வரமாட்டார். யோவான் 12வது அதிகாரம் 20வது வசனம். பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கராய் இருந்தார்கள். இந்த கிரேக்கர்கள் யாரோனா புறஜாதியார். தெரியுங்க. அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்தானியா ஊராகிய பிலிப்பு நிலத்தில் வந்து, ஐயா இயேசுவை காண விரும்புகிறார். ஆனா பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவை கரைத்தான். அந்திரேயா வந்து இந்த கிரேக்கரால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போலனா ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்றாரு, தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்கிறார். சரி, இப்ப நம்ம பஸ்கா பண்டிகை அப்ப நடக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இப்ப ஒரு திரளான ஜனம் கூட்டம் இருக்கிறாங்க. இப்ப இதன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, தன்னுடைய பரலோக உறவை காட்ட இருக்கிறாங்க. பரலோக உறவு இடத்துல சில பேஷன்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா யாராவது ஒருத்தவங்களை கூட்டிட்டு வருவாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்றாரு, சார் இது என்னுடைய ரெக்கமெண்டேஷன், இவருக்கு உங்களுக்கு தெரியாது சார், நான் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, அவரு இது போல கஷ்டமா இருக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வருகிறார். ஆனா இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனத்தை வாசிக்க, இயேசு ஜனங்களை உட்கார வைங்கள். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதா இருந்தது. பந்தியிலே புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இப்பதான் உட்கார வச்சாச்சு. இப்ப உட்கார வைக்கும் போது கையில சாப்பாடு இருக்கணுமா இருக்கக்கூடாது? இருக்கு. பரலோகத்தில் இருக்கு. அங்கிருந்து வரப்போகிறது. பரத்திலே இருந்து கொடுத்தாலே வழிய ஒருவனும் ஒன்றை பெற்றுக் கொள்ள முடியும். அப்ப சீசர்களுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து தெரியும், நான் பஸ்கா, என்னுடைய சரீரம் தான் அப்பம்ங்கிறத இப்ப புரிய வைக்க போகிறார். இயேசு அந்த அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி, ஃபர்ஸ்ட் சோஸ்திரம் பண்ணி, இந்த சோஸ்திரம் பண்றதுங்கிற கான்செப்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். சோஸ்திரம் பண்ணிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுங்கம்மா. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 வசனம். பவுல் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக் கொண்டேன். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுத்த அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குது, இதை நினைவு கூறும்படி இதை செய்யும். நினைவு கூறும்படி. இப்ப நமக்கு எது ரொம்ப 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 பிடிக்கும்னா கிறிஸ்துமஸ் பிடிக்கும்.
கிறிஸ்துமஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பர்த்டே டிசம்பர் 25 அது கிடையாது. அது கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது 25 கிடையாதுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு கான்செப்ட் தனியாக சொல்லித்தரேன். இப்போ நாங்கள் குழப்பல. ஆனா அவர் ஒரு பஸ்கா அடிக்கப்பட போகிறார். அதைத்தான் நினைவு கூறச்சிருக்கார். பிறந்த நாளில் தன்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படிச்சார். 25வது வசனம், போஜனம் பண்ணின பின்பு அதை அந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதில் பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. இதுதான் நம்ம நினைவு கூறும்படி செய்கிற பஸ்கா. இந்த பஸ்காவை தன்னுடைய பரலோக கனெக்ஷனை காட்டுறதுக்கு தான் செய்யறோம். புரிஞ்சுச்சா? சரி, இங்க எடுத்து சோத்திரம் பண்ணி, இந்த சோத்திரம் தான் நம்ம அங்க பார்க்கறோம். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து வேண்டிய மட்டும் கொடுத்தார். அப்ப அந்த பரத்திலிருந்து அந்த வர்த்திக்க பண்ணிக்கிறோம். வர்த்திக்க பண்ணிக்கிறோம். அப்ப எடுத்து கொடுக்க 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 என்ன ஒரு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, திருப்தி அடைந்த பின்பு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் திருப்தி வரவே வராது. ஒரு டிவி வச்சிருப்பான், ஹாப்பியா பார்த்துட்டு இருப்பான். அவன் ஆட் பண்ற என்ன செய்வான்னா, நீங்க ஒரு டிவி வச்சிருக்கீங்க, ஆனா நாங்க ஒரு புதுசா ஒரு டிவி கொண்டு வந்திருக்கோம், இது அதை விட இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் அப்படி இருக்கு இப்படி இருக்கு. நீங்க ஒரு செல்போன் வச்சிருக்கீங்க, ஆனா எங்களுடைய செல்போன் அதை விட பெட்டர். அப்ப இந்த பெட்டர் 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 உங்க மைண்ட்ல அதை ஏத்தி 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 உங்கள்கிட்ட இருக்கிற செல்போனை ஐயா இதெல்லாம் இப்படி இருக்கு. இதுதான் திருப்தி இல்லாத வாழ்க்கை. ஆனா பரலோகத்திலிருந்து வந்த அப்பத்தை அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு திருப்தி கிடைக்குது. இந்த கான்செப்ட் தான் புரியும். சீசல் நோக்கி, ஒன்றும் சேதம் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்க. மீதியான துணிக்கைகள் ஏன் ஆண்டவர் சேர்த்து வைக்க சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில டைமை டிவைட் பண்றோம். இப்ப நான் இதை உங்களுக்கு எப்படி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம் இருக்கு. அது ரெண்டு வகையா நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். உலக பிரகாரமான டைம் ஒன்று, பரலோக டைம் ஒன்று. இப்ப நான் அங்க 7 மணிக்கு கரெக்டா நான் வந்துடுவேன். 7 மணிக்கு வந்தா தான் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் ரெடி ஸ்டாண்டெல்லாம் மாட்டி கரெக்டா 7:25க்கு இதை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் அப்படிங்கன்னா அது அப்படித்தான். என்ன ஆண்டவர் சகலத்தையும் அதன் காலத்துல நேர்த்தியா பர்ஃபெக்டா அப்ப நம்மளுக்கு நேர்த்தியாச்சு. ரைட். அப்ப இந்த நேரத்தில் நான் வந்து இந்த செய்தியை நான் கொடுக்கறதுக்கு இது பரலோக டைம். சொல்லுங்க, பரலோக டைம். ஆனா 7 மணி வரையில நான் ஆஸ்பத்திரியில வேலை பார்த்தது உலக டைம், வேர்ல்டு டைம். பேஷண்ட்டுக்கு நான் ஒரு பீஸ் போடுவேன், அவங்க கெட்டுவாங்க, சந்தோஷத்தோடு போவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சுகத்தை கிடைக்குது, இல்லைன்னா வரமாட்டாங்க. ரெண்டா டிவைட் பண்றேன். இந்த மீதியா இருக்கிற துணிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கரத்துல ஆண்டவர் டைம் கொடுத்துருக்கிறார். அந்த டைத்தை நீங்க எவ்வளவு டைம் மீதியான டைமாக ஆண்டவர் செலவழிக்கிறது. சாப்பிட்ற டைம் விட்டுருங்க, தூங்குற டைம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா இந்த டைம், ஒரு தடவை எனக்கு ஒரு மெசேஜ் வேண்டியது இருந்துச்சு. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு ஸ்டாஃப் ப்ரேயர் வர பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏமா இந்த பர்டிகுலர் செய்தி நான் சொன்னேன்ல, எனக்கு அதை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், நீ எனக்கு எடுத்து கொடுக்குறியான்னு கேட்டேன். அவ கொடுக்கவே இல்லை. என்னத்தையும் ஒரு அரை பேஜ் எடுத்து போட்டோ எடுத்து அனுப்புனா. அவ அந்த பொண்ணு அதை எடுத்து எழுதி ஸ்டடி பண்ணி வச்சிருந்தா அந்த டயத்தை பரலோக டைமா கன்வெர்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி சொன்னேன். எத்தனை பேர் அதை வாசிச்சீங்க, எத்தனை பேர் எழுதுனீங்க எனக்கு தெரியாது. இதே ஏன் வேலையே கிடையாது. ஏன் வேலை இங்கிருந்து நான் சொல்லுவேன், நதியிலே தலையை எடுத்தார். பயங்கரமான டீப் மெசேஜ். நான் கட்ட 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 நான் நோட்ஸ் சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க அதை உட்கார்ந்து எடுத்து எழுதுனீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். மீதியான துணிக்கையிலே 12 கூடை நம்பர் கரெக்டா இருக்கு. 12 சீஷர்கள், 12 கோத்திரம், 12 சிங்காசனம், 12. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர்கள் கண்டு, பாத்தீங்களா? இவ திரும்ப நான் உங்களுக்கு கீ வார்த்தைக்கு வரேன். யோவான் 2வது அதிகாரம்
11வது வசனம், யுதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியா உள்ள கானானூரில் செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அடுத்து விசுவாசம். மகிமை வெளிப்பட்ட உடனே சீஷர்கள் விசுவாசம். அதாங்க நடக்குது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெய்யாகவே இவர் உலகத்தில் வர தீர்க்கதரிசி என்றார்கள். அப்ப அவங்களால தீர்க்கதரிசிங்கிற லெவலுக்கு தான் திங்க் பண்ண முடியும். ஆனா சீமை பேதுகிட்ட கேட்கிறாரு, மக்கள் என்ன சொல்றாங்க? தீர்க்கதரிசி. நீ என்ன சொல்ற? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்ற. இது பரலோகம் தாப்பா அவனுக்கு வெளிப்படுத்திட்டார். பரலோகத்திலிருந்து ஒரு அறிவு, பரலோகத்திலிருந்து ஒரு ஞானம் வர்றதுக்கு மீதியான துணிக்கை ரொம்ப முக்கியம். இந்த மீதியான துணிக்கைங்கிறது எனக்கு நான் இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீங்க தியானிச்சுக்கணும். சரி, அடுத்து பாருங்க 15 வசனத்தை வாசிக்கிறேன். மகிமை வெளிப்படுத்திட்டாரு. இவர் நேரம் ராஜாவாக்க பார்க்கிறார். வந்து தம்மை ராஜாவாகவும் பிடித்துக் கொண்டு மறுபடியும் விலகி தெரியாது. இப்பதான் அடுத்த அற்புதம் வரப்போகுது. இவ்வளவு ஆண்டவர் செய்து முடிச்சிட்டார். 2 அற்புதத்தை அடுத்தடுத்து பார்க்கணும். ஒரு அற்புதம் அப்பம். அந்த அப்பம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே ஜீவ அப்பம். அத நம்ம பார்த்துக்கிட்டு இந்த இதுக்கு போறோம். பாருங்க 30 வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 6:30. அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை நடப்பித்தல் என்ன தெரியும்? இப்பதான் 5000 பேரை போஷிச்சிருக்காரு. மீதி துணிக்கை எடுத்தாச்சு. இந்த கூட்டம் தான் அவர் தேடி வராங்க. 26 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதத்தை கண்டதுனால அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியான தேடுறீங்க. போட்டு உடச்சிட்டார். ஏனே தேடுறது காரணம், எங்க பின்னாடி வந்தா உங்களுக்கு அப்பம் கிடைக்கும். இந்த அப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பரலோகத்தினுடைய ஒரு டேஸ்ட். அதாவது யாரால இந்த மாதிரிலாம் ஒரு டேஸ்ட்டை அனுபவிச்சிருக்க முடியாது. நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மத்திய 26வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, இந்த நவமான ரசத்தை பருவத்தில் புசிக்கிறவரை நான் புசிக்க மாட்டேன். அங்க ஒரு அப்பம், திராட்சை ரசம், 2 நம்ம பார்க்க. சரி, தியானிப்போமா? 31வது வசனத்துல அந்த மக்கள் பழைய ஏற்பாட்டுல மோசே செய்த காரியத்தை ஒரு உதாரணமாக காட்டுறாங்க. 31, வானத்திலிருந்து அவளுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் எழுதினாலே, நம்முடைய பிதாக்கள் வானத்திலே மன்னாவை புசித்தார்கள் என்றார்கள். இயேசு அதை கரெக்ட் பண்றார். ஆண்டவர்கிட்ட போய் விளையாடலாம் முடியாது. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மெய்யாகவே மெய்யம். வானத்திலிருந்து அப்பத்தை மோசே சொல்றாரு, அங்க மண்ணா இருக்கு, போய் சாப்பிட்டுன்னு சொன்னாங்க. அந்த அப்பத்தை கொடுத்தது பிதா. பார்த்தீங்களா யாருக்கு அந்த மகிமையை கொடுக்கறாங்க சொல்லி. இந்த 33வது வசனம் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அல்லே அப்பம். வானத்திலிருந்து இறங்கி நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னங்க இருந்தாரு? வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அதுல சந்தேகமே இல்லை. திரும்ப என்ன செய்றாரு? பிதாட்சியம் மறுபடியும் போயிட்டார். இந்த இடைப்பட்ட காலத்துல நாம் அவரை விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 34 வசனம், அப்பொழுது அவர்கள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரேங்கிற வார்த்தைக்கு குரியோஸ் அப்படின்னு, KURIOS, குரியோஸ். குரியோஸ்னா லார்ட், ஒரு ஹை பொசிஷனுக்குள்ள வார்த்தை. இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும். என்ன விவரமா பேசுறாங்க. அதாவது இங்கே ரைட்டு தாங்க ஐயா, 5000 பேர் போசிச்சேங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எங்களுக்கு காலையில், மத்தியானம், நைட்டு, டெய்லி 3 தடவை கொடுக்குறோம். இப்படி விவரமா இருக்காங்க பார்த்தீங்களா? ஆனா அதுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் அவர் சொல்லுவார், இயேசு அவர்களுக்கு ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசம் இருக்குன்னு ஒரு காலம் தாகம் அடையான். பசி, தாகம், இது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பசியில பல வகையான பசி இருக்கு. ஒண்ணு பணத்துக்கு பின்னாடி போகிற பசி. எப்படியாவது நான் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா பாவத்தின் மேல பசி இருக்கும். ஒரு பெண் தண்ணீருக்கு வந்திருக்காங்க.
ஆண்டவர் கேட்கிறாரு, உன் புருஷன் எங்கங்கிறாரு. என் புருஷன் இல்லைங்கிறான். ஆமா, ரைட்டு தான். இப்ப இருக்கிற புருஷன் 5வது புருஷன் அப்படின்னு கிளீனா சொல்றாரு. அப்ப அந்த பெண்ணுக்கு துணி மேல பசி கிடையாது, சேலை புடவை மேல எல்லாம் கிடையாது. என்ன ஒரே ஒரு பசி, செக்ஸ், சரீரத்துக்கு ஒரு தர்ஸ்ட். ஆனா ஆண்டவர், நீ என்கிட்ட வந்துட்டேன்னா உனக்கு 2மே இருக்காதுங்கிறாரு. எனக்கு விசுவாசம் இருக்குன்னு ஒரு காலம் தாகம் அடையாது. இந்த தாகங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில தாகம் இருக்கும். இப்ப வசனத்தின் மேல தாகம் எனக்கு இருக்கு, ரொம்ப எனக்கு பிடிக்கும். யாராவது ஒரு வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டாங்கன்னா அப்படி எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னேன்னா இல்லையா, எனக்கு ஞாபகம் இல்லை. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அதர் சைடு எங்க பாஸ்டர் ஜோர்டனில் பாஸ்டர் இதை சொன்னார். வசனத்தை கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரே சந்தோஷம். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் எத்தனையோ வசனம் நான் இந்த வசனத்தை வாசிருக்கேன், நீங்க கொடுத்த வழக்கம் தான் எனக்கு கிடைச்சது. உங்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கேன்னா இல்லையா, யாராவது ஒரு ஆன்சர் போடுங்க பார்ப்போம். சரி, அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தாகம் பசி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னை கண்டிருந்து விசுவாசிங்க என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவாகிய தேவர், பிதாவானவர் என்னிடத்திலே கொடுக்கிறான். ஒருத்தர் நான் பொறுமை தள்ளுங்க. நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. அடுத்து ஒரு அருமையான ஒரு சின்ன வசனத்தை காட்டுறேன். பஸ்கா திரும்ப சொல்றேன், லேட்டா வந்தவங்களுக்காக சொல்றேன். லேட்டா வந்தா சில கீ வார்த்தை புரியாது, அதனால திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. யோவான் 6வது அதிகாரத்துல 4வது வசனம், ஒரு குட்டி வசனம். இதுதான் கீ வசனம். இயேசு மலையிலே அப்பொழுது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமீபமா இருக்குது. இந்த பஸ்கா சமீபமா வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, வானத்திலிருந்து அப்பத்தை இறக்குறாரு. புரியுதா? ஏன்னா அந்த பஸ்கா அன்னைக்கு ஆடு பலியாகணும். அந்த ஆடு பலியாகணும். இங்க தேவ ஆடு பலியாகுது. இத ஆண்டவராக கிறிஸ்து சொல்றாரு, இது உங்களுக்காக இருக்கிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்துகிற ரத்தம். இந்த 2மே எந்த அடிப்படையில் வருதுன்னா, அந்த பஸ்காங்கிற ஒரு பண்டிகை சமீபமா இருக்கு. சரி, அதனால ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்கார வைக்கிறாரு, உறவை காட்டுகிறாரு. எனக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அவர் 5000 பேரை அருமையா போஷிச்சுட்டு மீதியான துணிக்கையில் எடுத்து வைப்பார்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு, அவங்க டெய்லி எங்களுக்கு வேணுங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு, நீ எங்கிட்ட வா, நீ வந்துட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்காது, பசி இருக்காது, தாகம் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மால் வசனம். நாற்பத்தி 8வது ஜீவ அப்பம் நானே முடிஞ்சிச்சு. ஜீவ அப்பம்னா இந்த வானத்திலிருந்து இறங்கி வர அப்பத்தை சாப்பிட்டோன்னா திரும்ப பசி வரும், மறுபடியும் பிறக்கணும். இதெல்லாம் தேவையில்லை. நான் உங்களுக்கு வந்துட்டேன். எப்ப நீங்க என்னைய ஏற்றுக்கொள்றீங்களோ, நீங்க என்ன செய்யணும் என்னைய அப்படின்னு சொல்றேன். அங்கதான் ஒரு கருகலான இருக்குது. இதத்தான் ஒரு அற்புதத்தை செய்து நீ என்னை விசுவாசிக்கணும். நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50 இதிலே புசிக்கிறவன் மறிக்காமல் இருக்கும்படி வானத்திலிருந்து அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்துக்கு என்னுடைய மாமிசம். இவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு, என்னடா இவர் சரீரத்தை புசிக்க சொல்றாங்க, ரத்தத்தை பானம் பண்ற சொல்றாங்க, இது நடக்கட்ட காரியமான்ட்டு அநேகர் பின்வாங்கி போறாங்க. 60 பாருங்க, அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள். நிறைய டிக்கெட் பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. இது காமனா நடக்குங்க. இங்க ஒருத்தரை காணவே காணும். ஸ்டாலின், JM ஸ்டாலின். அவருக்கும் எனக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு போல தெரியுது. இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போயிருந்தேன் எங்க சர்ச்சில். அங்க JM ஸ்டாலினுடைய மக என்னை பார்த்து ஓடி வந்து உனக்கு வச்சுக்கிட்டு, பாஸ்டர் உங்க செய்தி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், என் 2 பிள்ளைகளும் தூங்குறதுக்கு உங்க செய்தியை கேட்டு அந்த வாசனை ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க மாப்பிள்ளையும் வந்தாரு.
நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், வசனத்தோடு வாழ்கிறோம் அப்படின்ட்டு. அப்பா காணும் அந்த போதகருக்கு அந்த கவலை இருக்கக்கூடாதுக்காண்டி ஆண்டவர் யார் சொல்றாரு, மகளை காட்டுறாரு. இந்த பொண்ணு அப்பா போனாலும் இவ கூட இருக்கா, வசனத்தை கேட்கறா அப்படின்ட்டு. சரி, அது ஏன் பிரச்சனையே கிடையாது. ஏன் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேட்கறாங்க எப்படி இந்த அப்பத்தை புசிக்கிறது. இதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். 2 வகையா காரியம். ஒரு வாட்டர் H2O, இதை நீங்க குடிக்கலாம். தலைவலியா ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடும். ஆனா அதை குடிக்கவும் செய்யலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சரீரத்தை நீ புசிக்கணும், என்ற ரத்தத்தை பானம் பண்ணணும். இதுல கரெக்டா பாயிண்ட கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 63வது வசனம் பாருங்க. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானவங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனும். அப்ப ஆவியும் உண்மையா இருக்கிற வசனத்தை நம்ம என்ன புசிக்கணும். அன்ற கேட்கறது, எல்லாரும் போயிட்டாங்களாப்பா, நீங்களாம் என்னை விட்டு போக மனதா இருக்கேன். பேதுரு பிடிச்சுக்கிட்டாரு. என்ன சொல்றாங்க? 68 சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார்கள். அப்ப இந்த பஸ்கா பண்டிகை வருது. ஆண்டவர் இவங்களுக்கு புரிய வைக்கிறார். நான் இப்ப என் சரீரங்கிறது ஈக்குவல் என்னன்னா வசனம். இந்த வசனத்தை நீங்க புசிக்கணும். வசனத்தை நீங்க புசிக்கணும். நான் உங்களுக்கு எத்தனையோ வசனங்களை உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். சொல்லி கொடுக்காத மேட்டரே கிடையாது. அத்தனை காரியங்கள்ல நீங்க எந்த வசனம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள உட்கார்ந்து அது உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதன் மூலமா தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும் நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையான்ட்டு. வசனத்தை சொல்றேன், ஆன்சர் சொல்லுங்க. ஆதியாகமம் 47வது அதிகாரம் 21வது வசனம். இந்த வசனம் தான் என்னுடைய ஆவி ஆத்திரம சரீரத்தை மாறி போக பண்ணிருச்சு. நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 47வது அதிகாரம் 21 வசனம். மேலும் யோசேப்பு எகிப்தில் ஒரு எல்கையில் உள்ள முதல் மறு எல்கையும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களுக்கு மாறி போக பண்ணினான். இந்த வசனம் நீங்க தியானிச்சு இதுக்கு என்ன ஆன்சர் நீங்க சொல்லுங்க. ஏன்னா இதுதான் நித்திய ஜீவனை கொடுக்கிற மெத்தட். 47:21 ஒரு வசனம் வர வாசி இந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஆறாவது அதிகாரம் 66 ஒரு கூட்டம் இருக்குது. அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவர் கூட நடாமல் பின்னோக்கி போனார்கள். இதை நீங்க எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டேன். 6:6:6 யோவான் 6வது அதிகாரம் 66 இது அந்தி கிறிஸ்துடைய வார்த்தை நம்பர். அந்தி கிறிஸ்துடைய ஆளுகள்லாம் இயேசு பின்னாடி வர முடியாது. ஆனா நித்திய ஜீவன் அவர்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சவங்க அவர் பின்னாடி வருவாங்க. இது நம்ம பார்க்கிற 6வது அற்புதம். ஜெபிச்ச முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, ஆமை துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாஞ்சை அவருடைய மகிமை வெளிப்படுத்துவார். நாங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். அதை தொடர்ந்து நாங்கள் செய்ய நீர் உதவி செய்வதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.